ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க ஃபெட்டு பற்றி கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் அவருக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ போட போகிறோம். சரிங்களா, அனலைஸ் பண்ணி. ஸோ அதனால் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போடலாம், பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபெட்டு நம்ம இதை இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, இப்போ இவனோட மூவ்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன், கடைசியாக பையா செல்லான்னு சொல்லிடுறேன். ஓகேவா, மொதல் விஷயம் ஒரு அனலைஸர் பார்த்தீங்கன்னா, இவன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருந்தான். ஆல்மோஸ்ட் நம்ம நினச்ச மாதிரி கீழே வந்தான். நம்ம வீடியோ அனலைஸில் பார்க்குறவங்க பார்த்துருந்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபெட்டை நம்ம ஒரு லெவலில் வைஸ் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக சொன்னீங்கன்னா 12 to 13 டிசம்பர் இந்த டைமில் நீங்கள் வீடியோவை போய் பாருங்கள். நம்ம சொல்லியிருந்தோம் பை பண்ண. எத்தனை பேர் பை பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்துப்போம். நம்ம லெவல் சொன்னால் இந்த லெவல் கிட்ட சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ முடித்தா கூட 30% கிட்ட வருது. ஹை 35.4%. ஓகேவா, வீக்லியில் பார்த்துருவோம் இதுலேயேவா. வீக்லியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி, இது நம்ம பையிங்கிறது சொல்லலாம். எப்படின்னா, இங்கேருந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஆனால் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு மேலே போனோம். வீக்லி இப்போ க்ளோசிங் ஆக போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா இன்னும் 1 or 2 வீக்ஸ் வீக்கில் செல்லிங் சின்ன ஒரு புல் பேக் அளவாக ஆகிப்புக்குது. 1 or 2 இப்போதைக்கு பார்த்தா வீக்லியில் பையில் நிற்கிறான். ஓகே சரி, இப்போ டேயில் பார்ப்போம். டேயில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்தான், சின்ன புல் பேக் கொடுத்தான், மேலே போனால் சின்ன புல் பேக் கொடுத்தான், திரும்பி புல் பேக் கொடுக்கணும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கு மேலே போனால் புல் பேக் நம்ம பை பண்ணலான்னா டேயில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இதை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். ஓகேவா, 76,675க்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம் ஃபெட்டை டேயில். சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. ஓகேவா, டேயில் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் இப்போ 0.7675 இதுங்கிற இடத்துல திரும்பி போனால் ஒரு சின்ன பையிங் ஆகும். பட் நம்ம டேயில் எப்படி டேரெக்டாக இங்கே ஹிட் பண்ணவே பை பண்ணக்கூடாது. கொஞ்சம் அங்கே போயிட்டு ஒரு 1 or 4 hours ஆச்சு அங்கே ஹோல்ட் ஆகணும். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. மூவிங் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா டேயில் மூவிங் ஆவரேஜ்னு பார்த்தா ஃபேவராக தான் இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கல. வீக்லியும் பார்த்தா நத்திங் டு ஷோ. சரி, 4 hours பார்த்துருவோம். மூவிங் ஆவரேஜ் லேட்டராக பார்ப்போம். முதல்ல நம்ம அனலைஸ் பார்த்தலாம். 4 hours பார்த்தீங்கன்னா இதுங்க அது முன்னாடி டேயில் பார்த்தீங்கன்னா எந்த லெவல் சப்போர்ட் எடுத்துக்குன்னா லாஸ்ட்டு ஹை தான். இந்த இடத்த தான் சப்போர்ட் எடுத்துக்கிறான். ஸோ சப்போர்ட் எடுத்து திரும்பி இங்கே ஒரு யூட்டன் ஆகிடுது. தெளிவாக தெரியுதா? ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 0. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் சின்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதாவது ட்ரேடிங் பிளான் எப்படி பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ளே அது எப்படி ட்ரேடிங் பிளான்னா நம்ம எந்த மாதிரி இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம எப்படி சொல்கிறது ஒரு லாங் டேர்ம் நாமன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்தால் அடுத்த ட்ரேட் லாஸ் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். ஸோ இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம். பட் ஆனால் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இப்போ ஒரு டேக்குள்ளே ஒரு 10 ட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 ஒரு 5 ட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 ட்ரேடில் எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் எத்தனை ட்ரேட் லாஸ், கண்டிப்பாக ஒரு ட்ரேட் வச்சு லாஸ் ஆகும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஒரு மந்த்துக்குள்ளே நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் இதுலேருந்து, அதான் ஒரு மந்த்லி வைஸ் தான் பார்க்கணும், இல்லை ஒரு வீக்லி வைஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நம்ம இங்கே ஹோல்ட் ஆகணும். அதை விட்டு நம்ம போட்ட ப்ராஃபிட் நம்ம உடனே இப்போ மல்டிப்ளை அதை ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக நான் ட்ரேடிங் பிளான்ன்றதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட போகிறேன். அதை நாமளும் ஃபாலோ பண்ணுவோம். நாமளும் கொஞ்சம் சின்ன லேக் ஆகும் அதில். ஸோ நான் உங்களுக்கும் ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி பார்க்கும்போது நாம் அதை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக சொல்லுவாங்க. சரி, நம்ம டேரெக்டாக வீடியோ கூட பண்ணலாம். ஃபெட்டோட ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுக்கு செஞ்சு சப்போர்ட் இந்த லெவலுக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே மூவ் ஆகிறான். ஓகேவா, இதுதான் டேக்கானது. டேக்கு நம்ம பார்த்தது 4 hours பார்ப்போம். ஓகேவா, இப்போ இந்த சினாரியோ இதை அப்படியே இரேஸ் பண்ணால் கூட இருங்க வரேன். ஓகேவா, இப்போ இந்த சினாரியோ எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. ஓகேவா, இங்கே பிரேக் அவுட் கொடுத்தா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போதா, அண்ட் தென் அப்படியே பாருங்கள் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் விடலாம். இப்போ சின்ன ட்ரெண்ட் லைன் இப்போ மேலே கூட போயிட்டு இப்படி கீழே வரலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 hours பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருக்கிறான். இப்போ எப்படி சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ சின்ன பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு மேலே போகிறான். 4 hours ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிது. டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ட்ரெண்ட் லைனாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து முதல் தடவை போய் ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு புல் பேக் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வகையான பேட்டர்ன். இது மோஸ்ட்லி ட்ரெண்ட் லைன் எப்படி பிரேக் அவுட் பண்ணணும்னா ட்ரெண்ட் லைனாலோ ரெசிஸ்டன்ஸாலோ மேலே போகுதா முதல்ல போய் ஹிட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கும். ஒரு சின்ன புல் பேக் வரும். திரும்பி அங்கே போய் ஹிட் பண்ணிவிட்டு அப்போ தான் பிரேக் அவுட் கொடுக்கும். நீங்கள் இதில் இல்லை நிறைய இதை பார்த்துருந்தாவே உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஓகேவா? சரி, நாம் இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ இது ட்ரெண்ட் லைனாக இருந்தால் பிரேக் அவுட் கொடுத்தோன்னு வச்சு கன்ஃபார்ம் வந்து இங்கே மேலே போவோம். ஸோ இப்போ இங்கே மேலே போனால் இதான் நம்மளோட டார்கெட்டும் வேறு. டார்கெட்டுனால ஸோ இங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு 4 ஹவர்ஸ் 1 ஹவர் கொஞ்சம் ஹோல்ட் ஆகட்டும். ஏன்னா நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது நம்ம மேலே ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிட்டா கூட எப்படி சொல்கிறது மேலே ஸ்ட்ரைட்டாக போனால் கூட ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ இங்கே பை பண்ணால் கூட இன்கேஸ் இவங்க மேலே போயிட்டு கொஞ்சம் இப்போ ஏறிட்டான் சல்லுன்னு கீழே வந்துட்டானா அப்புறம் லாஸ் தான். தேவையில்ல லாஸ் மட்டும் நம்ம எப்பயுமே வச்சுக்கூடாது. நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்டு நிறைய இதில் வந்து நம்ம எடுக்கலாம். பட் ஆனால் தேவையில்லாமல் ஒரு லாஸ் கொடுத்தாலும் எப்படி சொல்கிறது நம்மளோட கேபிட்டலாக ஆகிடும். ப்ராஃபிட் பண்ணது கேபிட்டல் ஆகிடும். ஸோ நம்ம கேபிட்டல் லாஸ் ஆகும்போது நமக்கு எப்படி சைக்காலஜியில் இங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து லாஸ் கொடுக்கும்போது மட்டும் நம்ம பார்த்து கொடுக்கணும். ₹1 ப்ராஃபிட் இருந்தாலும் ஓகே, பட்டு ₹1 லாஸ் கூட விடக்கூடாது. விடலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிக்கணும். நம்ம செட்டப்பு நம்மளோட பேட்டர்ன் அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இப்படி மேலே போகிறேன்னா கொஞ்சம் போய்ட்டு ரிஃபிட் ஆகட்டும், திரும்பி சின்ன புல் பேக் வருவான். திரும்பி மேலே போகும்போது 1 ஹவரில் கொஞ்சம் புல் பேக் வரட்டும், இல்லை 30 மினிட்ஸில் இங்கே ஒரு டபுள் பேட்டர்னாச்சும் எதாவது க்ரியேட் ஆகும். அப்போ வந்து திரும்பி போயிட்டு ஒரு புல் பேக் திரும்பி போனால் அப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். பை பண்ணிக்கிறது அதுக்கடுத்து இது டார்கெட் வந்து நம்ம எப்படி சொல்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 4 ஹவர்ஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து 4 ஹவர்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். 1 ஹவர்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. ஓகேவா? 4 ஹவர்ஸ் வந்து பையிங் பேட்டர்ன்லாம் இருக்கிறான், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. அண்ட் தென் 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸ்லேயும் மோஸ்ட்லி வந்து பையிங் பண்ணலாம். ஏன்னா இங்கே தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓகேவா? டார்கெட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனலைஸை ஃபுல்லாக பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியும். நீங்கள் அரை வரையாக பார்த்துட்டு போய் ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அண்ட் தென் பாய்.